ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நான் எப்படி செய்யலாங்கிறத தாங்க பார்க்க போகிறோம். அதை நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீட்டில் ரொம்ப ஈஸியாக இந்த நான் நம்ம செஞ்சிடலாங்க. இந்த நான் எப்படி செய்யணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இந்த நான் எப்படி செய்யலாங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 2 கப் மைதா எடுத்துக்கிறேங்க. நீங்கள் 1 கப் மைதா 1 கப் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் பேக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. அப்புறம் சுகர் 1 டீஸ்பூன். அப்புறமா 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் இலகுவான பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. பாருங்கள், நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நான் கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். கை விரல்களால் நல்லா கொஞ்சம் மசிச்சு கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது மேலே ஒரு ஆயில் விட்டுட்டு நல்லா தடவி எடுத்து ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட்டில் விட்டுறலாங்க. இப்போ 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக, கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நமக்கு மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம நான் செய்ய ஆரம்பிக்கலாம். நான் இப்போது சப்பாத்தி கல்லில் மேலே கொஞ்சம் மாவு தூவிருக்கேங்க. அதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு, மாவு வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. நீங்கள் என்ன ஷேப்புக்கு வேணாலும் நீங்கள் நான் தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிறேங்க. இப்போது இதுக்கு மேலே பூண்டு வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை லைட்டாக மேலே தூவிக்கிறேங்க. இதுக்கு மேலே கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் தூவிக்கிறேன். இப்போ கொஞ்சம் கருஞ்சீரகம் லைட்டாக மேலே தூவிட்டேங்க. இப்போ இதை திருப்பியும் இதை சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுடுங்க. ஏன்னா இது வந்துட்டு நல்லா மாவில் பிடிச்சிக்கும். இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுடுங்க. இப்போ இதை திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் வாட்டர் அப்ளை பண்ணிக்கலாங்க. தண்ணி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. ஏன்னா இதுதான் வந்துட்டு நமக்கு தவாவில் வந்து நல்லா பிடிச்சிக்க போகுது. கம்மியாக போட்டிங்கன்னா விழுந்துடும். பாருங்கள், நான் தவாவில் போட்டுட்டேன். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா தவாவை இப்படி திருப்பிட்டு நல்லா தீயில நல்லா காட்டிடுங்க. ஒரே இடத்துல பிடிக்காமல் இப்படி மாற்றி மாற்றி பிடிக்கும்போது நம்மளுக்கு கருகாமல் எல்லா இடத்துலையும் நல்லா வெந்துடுங்க. பாருங்கள், நமக்கு நான் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். ஒரே ஈவனாக சூப்பராக வெந்திருக்குங்க. இப்போ இது மேலே கொஞ்சம் நான் பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இன்னொரு நான் போட போகிறேன். நான் வந்து நீங்கள் நமக்கு சப்பாத்தி போடுற மாதிரியே ரவுண்ட் ஷேப்பில் கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் போட்டுக்கோங்க. ஆனால் நான் வந்து கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கணும். சப்பாத்தி மாதிரி ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிடாதீங்க. திருப்பியும் நான் பூண்டு தூவிக்கிறேங்க. இதுக்கு மேலே கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் தூவிக்கலாம். அதே மாதிரி கருஞ்சீரகம் கொஞ்சம் தூவிக்கலாங்க.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். பின்னாடி வாட்டர் அப்ளை பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் அப்ளை பண்ணணும். அப்போ தான் நமக்கு தவாவில் வந்து நல்லா பிடிச்சிக்குங்க. இல்லைன்னா நீங்கள் திருப்பி தீயில காட்டும்போது அது கீழே விளையறதுக்கு சான்ஸ் இருக்குது. நல்லா மேலே வந்து குட்டி குட்டி பபிள்ஸ் மாதிரி வருங்க. அந்த ஸ்டேஜில் நீங்கள் திருப்பி தீயில காமிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம திருப்பி தீயில இந்த மாதிரி காமிச்சிடுங்க. பொறுமையாக ஒவ்வொரு இடமா திருப்பி விட்டு நல்லா காமிச்சு வேக வைக்கணும். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக நமக்கு நான் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி எல்லா நானும் நான் செஞ்சு எடுத்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரெடி பண்ணிட்டேன். சூப்பராக நான் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக அட்டகாசமாக இருக்குன்னு பாருங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.